ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா கம்பு அவல் பணியாரம் செய்ய போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நல்லா சத்தாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபனு நைட் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 200 கம்புப்பா. இந்த மிக்ஸி ஜாரு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 200 கம்பை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அக்கா இப்போ மார்னிங்கு ஒரு 10 o'clock இதை அரைச்சி வச்சிட்டோம்னா ஈவினிங் வந்து பணியாரம் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் அக்கா. நல்லா ஊறிடுச்சு, வடிகட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து 100 கிராம் அவல், அதுவும் ஊற வச்சுருக்கிறேன். இந்தா தண்ணியை தெளித்து வச்சோன்னா அது நல்லா ஊறிடுச்சு. ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக கெட்டியாக அரைக்கணும். ஏன்னா பணியாரத்துக்கு நம்ம வந்து ஸ்வீட்டு போடும்போது இலையை கொடுக்கும். அதனால் இதை கொஞ்சம் தண்ணி தெளித்து கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடும். இப்போ இந்த கம்பு அவல் பணியாரத்தில் இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா, நைட்டு அக்கா ஊற வச்சுட்டேன் 1 ஸ்பூன் வெந்தயம். இது கொஞ்சம் வாட்டரோட ஊற்றிக்கலாம், அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது 2 ஸ்பூனு உளுந்து உருட்டு பருப்பு, அதையும் நல்லா ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு கைப்பிடி அளவு பழைய சாதம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடும் பணியாரத்துக்கு. இது ஒரு சிட்டிக்கே சால்ட்டு. எப்போவுமே ஸ்வீட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டால் அது வந்து ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டி எடுத்து கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் கொரப்பாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சிட்டு வந்துடும். இப்போ நம்ம பணியாரத்துக்கு இந்த அளவு அரைச்சா போதும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்னொரு ஷிஃப்ட் அக்கா போடணும். இது எதுக்காக நம்ம வந்து இப்போ அவளும் பழைய சோறு ஒரு கைப்பிடி போடுறதுனால, பழைய சோறு சுடுசாதம் கூட போட்டுக்கோங்க, போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஆப்பசோடமா போட தேவையில்லை. நல்ல ஹெல்த்தியான பணியாரமாக செஞ்சிடலாம். எதுவுமே போடாமல் ஆப்பசோடமா வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை, அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். இதை பவுலுக்கு அக்கா மாற்றிடுறேன். அக்கா இப்போ 2 ட்ரிப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் வந்து நம்ம எங்கள் வீட்டில் சுகர் ரொம்ப கம்மியாக தான் வேணும், சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறதுனால. குழந்தைங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அக்கா 1/2 கப்பு தான் துருவி வச்சுருக்கேன் அச்சு வெல்லத்தை. வெல்லம்னா கல் மண் இருக்கும், அச்சு வெல்லம் கல் மண் இருக்காதுப்பா. ஏற்கனவே அக்கா எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவலோ பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமோட்டு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி தூள் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். அதுதான் நம்ம அந்த சோடாமா கலக்காமல் செய்கிறது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது தான். இதை நல்லா கலந்துடலாம். இப்போ வெள்ளத்தை போட்டு நல்லா கலந்தாச்சு. எப்படி இலையை கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த பணியாரம் ஊற்றுற பதத்துக்கு வந்துருச்சு. இதை அப்படியே அக்கா ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். குறைஞ்சது 1/2 மணி நேரமாச்சும் நம்ம அப்படியே ஊற விடணும். அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மை இருந்துச்சுன்னா, லைட்டாக புளிச்சதுன்னு வச்சுக்கோங்க, பணியாரம் புஷ்ஷுன்னு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த டேஸ்ட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். இப்போது பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. 1/2 hour ஆகணும், அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் ஆகணும். 1 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு செய்ய டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. கொஞ்சம் ரொம்ப புளிக்கக்கூடாது, புளிச்சா நல்லா இருக்காது. நம்ம வந்து தானியங்கிறதுனால இந்த கம்பு இந்த அவல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் புளிச்சிரும் சீக்கிரமாக. அதனால் இப்போது நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம பணியாரத்துக்கு. இப்போ நம்ம செய்யலாம். இப்போ அக்கா ஒரு பணியார சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலும் ஊற்றி அது கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றலாம். கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன், கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. ஊற்றினா அது புஷ்ஷுன்னு வர்றது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். கம்மியாக ஊற்றினாலே எலும்பி வந்துடும். எல்லா குழியிலும் ஊற்றிட்டு வரேன் அக்கா. இப்போ அக்கா எல்லா குழியிலையும் ஊற்றிட்டேன். கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்போம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்கப்பா. அப்படியே திருப்பி போடுவோம். நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து தான் திருப்பணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதனால் நீங்கள் மெதுவாக பார்த்து திருப்பணும். இது வந்து கம்பு வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுத்துரும். அப்புறம் அடுப்பு வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அக்கா ஒரு கையில் கேமரா வச்சுட்டு திருப்ப முடியல, திருப்பி விட்டு வரும். நல்லா அடியில் வெந்ததுக்கப்புறம் திருப்புங்கப்பா. ரொம்ப சிம்மில் வச்சு அடியில் வெந்ததுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா நம்ம வடை சுடுற கம்மி. அக்கா வந்து கத்தி யூஸ் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் கத்தி யூஸ் பண்ண வேணாம். நம்ம இந்த முள்ளுக்கரண்டிலையும் யூஸ் பண்ணலாம். இந்த வடை சுடுற கம்பி வச்சு நம்ம குத்தி எடுத்துடலாம். இது கொஞ்சம் இன்னும் வேகணும், கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான், கம்பு அவல் பணியாரம் ரெடி. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி குத்திட்டு நம்ம வந்து இதில் பார்த்தோம்னா மாவு வராமல் இருக்கும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான கம்பு அவல் பணியாரம் ரெடி. இதில் போட்டிருக்க சாஃப்டாக ஆகிறதுக்கு நம்ம அந்த அவலும் ஒரு கைப்பிடி பழைய சோறு இல்லைன்னா சாதம், வடித்த சாதம் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஹெல்த்தியான பணியாரம் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்குலாம் நெய் விட்டு செஞ்சு கொடுத்துருங்கப்பா. இது நான் பெரியவங்களும் கொடுக்குறனால 1/2 கப்பு தான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 கப்பு ஃபுல்லாக சேர்த்து நெய் விட்டு பிள்ளைங்களுக்கு நெய் ஊற்றி இந்த பணியாரம் சுட்டு கொடுங்க. சூடாக இருக்குது, ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூடாக இருக்குது, கையில் பிடிக்க முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
ரதியா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் வர்றதுக்குள்ள நம்ம வந்து முந்தின நாள் நைட்டு 8 மணி நேரம், குறைஞ்சது 8 மணி நேரம், இன்னும் 9 மணி நேரம் அந்த கம்பு ஊறணுப்பா. அப்போ தான் நல்லா அரைப்படும், நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அந்த கம்பும் அந்த வெந்தயம் அந்த உளுந்து வாசனை அப்படி கமகமான்னு இருக்குது. இதை மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அக்காவுக்கு கமெண்ட் எப்படி இருந்து சொல்லுங்கள். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஹெல்த்தியான டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூப்பா.